நல்ல கவனமாக கேளுங்கோ ராமருடைய வார்த்தையே. நான் எப்போ நன்மைகள் செய்ய போனாலும் தடுக்கிறவனாக இருந்தான், என்னால் நன்மையே பண்ண முடியல. இப்போ எனக்கு ஒரு ஆறுதல்னார். என்ன ஆறுதல்? இப்போ இந்த நன்மையை நான் அவனுக்கு செய்வேன், அவன் தடுக்க மாட்டானோ இல்லையோ அது எனக்கு ஆறுதல்னார். இப்போ என்ன கையை பிடிப்பானா? ராமன் கையை பிடிச்சுண்டு நீ என்னுடைய எதிரி, நீயே கொண்டுட்டு நீயே எனக்கு இறுதிச்சடங்கு பண்ணுறியா, வேறு யாரையாவது கூப்பிடுன்னு சொல்ல போகிறானா? சொல்ல போகிறதில்லை. எப்போதுமே அவனுக்கு நன்மைகளை செய்ய நான் பாரித்திருந்தேன். அப்போல்லாம் அவன் விலக்கின்றே இருந்தான். அதனால தான் விலக்காமையே வேண்டுவதுன்னுவா. பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கார். நீங்கள் தள்ளி விடாத இருந்தால் போருங்கிறான். எவ்வளோ அழகாக சொல்லி தர பாருங்க. நீ கூப்பிடணுங்கிற தேவையில்லைங்கிறான் பெருமான். நீ என்னை கூப்பிடணும்னெல்லாம் நான் எதிர்பார்க்கலை. உன்னுடைய மனக்கதவங்களை திறந்து வைத்திருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை. நானாக வரேன், திறந்துக்கிறேன், உள்ளே உட்காந்துக்கிறேன், நீ என்னை வெள்ளை துரத்தாத இருந்தால் போருங்கிறார். கல்யாணத்துக்கே கூப்பிடல, போனோன்னா வெள்ளை கூப்பிட்டேன்னா ஏன் வந்தேன்னா, நீ கூப்பிடலன்னா கூட நான் வந்திருக்கேன், துரத்தாதையாவது இரு அப்படின்னு உறவுகளில் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறவா போவாளோ இல்லையோ, அதுக்காகலாம் விட்டு தந்துட முடியுமா? அவன் கூப்பிடலன்னா நம்ம போகாத இருக்கிறதா? நாம் எல்லாம் கூட்டாலே போகணுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். சில பேர் ரொம்ப பெரிய மனசோடு இருப்பா. கூப்பிடலன்னா என்ன சுவாமி, இப்போ உறவுக்காரர் ஏதோ விட்டு போயிருக்கோம், விட்டுருக்கூடாது தான், விட்டு போச்சு, ஏண்டா விட்டேன்னு உரிமையாக போய் நான் கேட்கலாமோ இல்லையோ, அதுக்கே போகிறேன்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன எதிர்பார்ப்பார்? கூப்பிடலனாலும் போகிறோம், அவர் வெள்ளை துரத்தாத இருந்தால் போரும். அதைத்தான் பகவான் சொல்லுகிறார். இப்போ இந்த நன்மையை நான் செய்ய முற்பட்டேன்னு சொன்னால் அவன் தடுக்காமல் இருப்பான்ங்கிறது எனக்கு அதுவே பெரிய ஆறுதல் அப்படின்னு தன்னுடைய அருங்குணத்தை அவ்விடத்திலும் தவறாமல் வெளியிடுகின்றான் ராமன். இதெல்லாம் முடிஞ்சுதா? இப்போ அங்கே பரதன் உயிரை கையிலே பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். 14 வருஷங்களுக்கு மேலே ஒரு கணப்பொழுது காலதாமதமானாலும் சரி நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி வைத்திருக்கிறான். இப்போ சீதையை வேறு பார்த்து ராமன் வெற்றி பெற்றான்கிற செய்தியை சொல்ல வேண்டும். யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? வழக்கம் போல் ஹனுமான் தான். அவரை விட்டால் யார் இருக்கார்? ஹனுமானை பக்கத்திலே அழைத்தார். நீ போய் சீதையினிடத்திலே சொல்லு என்று ராமன் சொன்னான். என்ன சொல்லட்டும்னு கேட்டார் அவர். ராமன் வெற்றி பெற்றான், முன்னை அழைத்து போக வருவதாக இருக்கிறான் என்று இதனை சொல்ல வேண்டியது. புறப்பட்ட ஆச்சரியமாக அங்கேருந்து போனார் ஹனுமான். அங்கே போனால் அந்த அரக்கிகள் எல்லாம் சீதையை பலவாறாக துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னும் அவளுக்கெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் வரல, தெரியலையோ இல்லையோ. ராவணன் போய் சேர்ந்தான், இன்னும் தந்தி யாரும் கொடுக்கல, மெசேஜ் வரல, ஒன்றும் தெரியல. அத்தனை பேரும் அவளுக்கு கொடுத்த பணியை அவள் செஞ்சுன்னு இருக்கா. ஹனுமான் அதை பார்த்த உடனே ஒரு கோபம் வந்துடுத்து. நேராக போய் திம்முன்னு கீழே குதிச்சார். தாயாரை பார்த்து சொல்கிறார், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த அத்தனை பேரையும் என்னுடைய உள்ளங்கையிலே வைத்து நசுக்கி சாராக்கி கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏற்கனவே அந்த அரக்கிகளுக்கெல்லாம் தாயார் அபயப்பிரதானம் செய்திருக்கிறாள். என்ன சொல்லிட்டார்? ராமனிடமிருந்து உங்களை காப்பது என் பணி. இதில் வேடிக்கை என்னென்னா, அரக்கிகள் எல்லாருமாலாம் சேர்ந்து போய் ஒன்றும் எங்களெல்லாம் நீ காப்பாற்றுன்னெல்லாம் பிரார்த்திக்கவே இல்லை. ஏதோ திருஜடை போல்வார் ஒருத்தர் 2 பேர் தான் அந்த இடத்துல. சரமை இருந்தால் திருஜட்டை, இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தானே. அந்த ஒருத்தர் 2 பேரை பார்த்துட்டு சீதை முதல்ல என்ன தெரியுமா சொல்லிட்டா? கண்டிப்பாக ராமன் தான் ஜெயிக்க போகிறான். எனக்கு என்ன பயம்னா, அவன் வந்தான்னா உங்களை எல்லாம் விடமாட்டாங்கிறதே எனக்கு பயமாக இருக்கிறது. அதைத்தான் பிராட்டியை பற்றி சொல்கிறச்சு என்ன தெரியுமா சொல்லுவா? ஹிருதய தௌர்பல்யம் உடையவள். பிராட்டி எப்படிப்பட்டவள்னா, அவளுக்கு இதய பலகீனம் உண்டு. அப்படின்னா என்ன பலகீனம்னா, இவாளுக்கெல்லாம் ராமனால் ஏதாவது ஆயிடுமோங்கிற பலகீனம், அதுதான் அவளிடத்துல உண்டு. இது பலகீனமா? இதுதான் பெரிய பலம்ங்கிறா. இதுதான் பெரிய பலம். அத்தனை பேரையும் காக்க வேண்டும்ங்கிற உறுதி பூண்டவள். ராமனாலே இவர்களுக்கு எந்த தீமையும் ஏற்பட்டு விடக்கூடாது, இவர்களை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கா. அதைத்தான் பராசரப்பட்டர் அழகாக சொல்லிட்டார். பெருமானே, நீ என்ன பெரிய வசத்தி, சரணம்னு சொன்னால் ரட்சிக்கிற நீ எங்கே? அந்த வார்த்தை சரணம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னே தெரியாதவர்களையும் ரட்சிக்கிற அவள் எங்கே? அவளுக்குத்தான் ஏத்தம் அதிகம் அப்படின்னு அவர் முடிச்சுட்டார். காஞ்சிபுரத்தில் பாடியேன் அடிக்கடி உபன்யாசங்களில் சொல்கிற விஷயந்தான். காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமி காட்டியிருக்கார், அழகான விஷயம் காட்டியிருக்கார். காஞ்சிபுரத்தில் இந்த பஞ்சபருவ புறப்பாடெல்லாம் நடக்கும். அமாவாசைன்னா வரதராஜ பெருமாள் புறப்பாடு உண்டு, ஏகாதசிக்கு உண்டு, சிரவணத்துக்கு உண்டு, அதுக்கு மேலே பௌர்ணமிக்கு உண்டு, அமாவாசைக்கு உண்டு, இதுக்கெல்லாம் உண்டு. இதுக்கு பஞ்சபருவ புறப்பாடு அப்படின்னு பேர். பெருமாள் என்ன பண்ணுவார்? கோயிலேருந்து புறப்பட்டு நேராக இருக்க ஹனுமார் கோயிலுக்கு வருவார். வேதபாராயணம் பண்ணிட்டு பின்னாடியே வருவார். ஹனுமார் கோயிலுக்கு உள்ளே போய் இறங்குவார். ஹனுமானுக்கு ஏதோ மரியாதையெல்லாம் ஆகும். பார்த்தோன்னா ஒரு தலைக்கு மேலே தட்டில் ஏதோ பிரசாதத்தை வச்சுட்டு துணியை போட்டு மூடிட்டு ஒரு சுவாமி வருவார். உடல் அடிச்சுட்டே அந்த மோளத்தை அப்படி அடிச்சுட்டே அந்த பிரசாதம் உள்ளே போகும். அது போய் பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணுவா. பெருமாள் சாப்பிடுவார், அது திரும்பி அனுப்பிச்சிடுவா. இத்தனை வருஷமாக இருக்கும். அந்த தட்டில் என்ன கொண்டு வந்தா, இவர் என்ன சாட்டார், எங்கே போகிறது, யாருக்கு கொடுப்பா, ஒன்றும் தெரியாது, கொடுக்கவே மாட்டா. இதை இப்படி சொல்லலாம். காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் கேட்டார், பெருமாள் வசத்தியா தாயார் வசத்தியான்னு கேட்டிருக்கார். அவர் சொன்னாராம், இன்றைக்கி என்ன ஏதோ புறப்பாடு இருக்குல்ல பெருமாளுக்கு? ஆமாம் சுவாமி, ஏகாதசி வாரம் சாயங்காலம்னார்.
அவர் போனார், நன்னா இதெல்லாம் சேவிச்சுட்டார். அடுத்த நாள் கேட்டார், சுவாமி சந்தேகம் கேட்டு வந்தேன்னார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு இருக்குது இருன்னார். காஞ்சிபுரத்தில் என்ன வழக்கம்னா, தாயார் சன்னதியிலேருந்து புறப்பட்டானா தோட்டம்னு இருக்குது பக்கவாட்டிலே, அந்த ஆழ்வார் பிராகாரத்தில் தோட்டம்னு இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளே எழுந்தருளுவள், ஒரு மண்டபம் இருக்குது, அதில் போய் ஒரு 10-15 நிமிடங்கள் அமர்ந்திருப்பள்னு வச்சுக்கோங்க. அப்போ லகுவாக ஒரு திருவாராதனம் ஆகும், ஒரு பூஜை நடக்கும். அதே போல் உடலடிப்பா, அதே போல் தலைக்கு மேலே பாத்திரம் இருக்கும், அது துணி போட்டு மூடியிருப்பா, ஏதோ பிரசாதம் இருக்கும், அது கொண்டு வரப்படும். திரை போட்டு தாயாருக்கு நைவேத்தியம் ஆகும், அதை அமுது செய்ய பண்ணுவார்கள். திறந்த உடனே பண்ணுற வேலை என்னென்னா, எல்லாருக்கும் தீர்த்தம் ஷடாரி எல்லாம் கொடுத்து அது என்ன பிரசாதமோ அத்தனை பேருக்கும் தரப்படும். நல்லா கேட்டுக்கோங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சி என்ன, இவர் உள்ளே போனார், சாப்பிட்டார், துணி போட்டு சாப்பிட்டாரோ பார்த்தாரோ அதுவும் தெரியாது, துணி போட்டு மூடி திருப்பி அப்படியே அனுப்பிச்சுட்டார். வெள்ளை இத்தனை பேர் நிற்கிறோமே, தோணணுமா வேண்டாமா? இவ்வளோ பேர் நிற்கிறா, அது அத்தனை பேருக்கு விண்டு கொஞ்சமாவது கூடன்னு சொல்லணுமா வேண்டாமா? இதே தாயார் புறப்பாட்டில் பாருங்கோ, கையில் ஒரு 5-6 வடை தான் வச்சுருப்பா, 500 ஜனங்க நிற்கும். அது என்னமா லாகவமா விண்டு அத்தனை பேருக்கும் கொடுப்பா தெரியுமா? நான் அந்த வடையே பார்த்துட்டு இருப்பேன், அது எனக்கு எல்லாம் வேணும்னு பார்க்க மாட்டேன். இத்தனை பேருக்கு இந்த வடைகளை வச்சுட்டு எப்படி கொடுத்துருவான்னா, அப்போ அப்படி தாயாரை திரும்பி பார்த்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற போல் இருக்கும். எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு, ஒரு சீராவோ சக்கரை பொங்கலோ க்ஷீரான்னமோ. க்ஷீரா நிச்சயம் உண்டு, கொஞ்சம் அதிகப்படியான உற்சவமாக இருந்ததுன்னா ஒருத்தரில் என்னென்னா க்ஷீரான்னமே பண்ணுங்கன்னா க்ஷீரான்னம் உண்டு. ஏதோ ஒன்று தான் சாப்பிட்டதை தன்னுடைய குழந்தைகளுக்கு அங்கேயே பகிர்ந்து கொடுக்குற அந்த மனம் இருக்கு பாருங்கோ. அப்படின்னு இப்படி சொல்கிறது, உங்கள் எல்லாரையும் கூட இங்கே இருக்கிற பெண்மணிகள்லாம் சேர்த்துக்கலாம். நீங்களே வீட்டில் எல்லாம் காய்கறி எல்லாம் பண்ணுறீங்கோ, எல்லாம் ஆச்சுன்னா அந்த குழந்தைகளோ வீட்டுக்காரரோ எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் போட்டுட்டே இருப்பீங்க. ஒரு தடவை கூட எல்லாம் போரும், இதுக்கு மேலே கேட்காதுன்னெலாம் சொல்லவே மாட்டீங்கோ. கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதை பற்றி ஒரு நாள் நீங்கள்லாம் கவலைப்பட்டதே கிடையாது. நமக்கு இல்லைன்னா அவர் நன்னா சாட்டாரா, குழந்தைகள்லாம் நன்னா சாட்டுதா, பிடிச்சி சாட்டுதா, அதுவே போதுங்கிற அபிப்பிராயம் தான். இதெல்லாம் தாயாருடைய குணம்தான் உங்கள் அத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு சொல்ல வேண்டும். அத்தனை பேரும் தாயார்கள் தானே, தாயாருடைய உருவமாக தானே அத்தனை பேர் இருக்கிறீர்கள். அப்போ நாங்கள்லாம் பெருமாள்கிட்ட இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, குழந்தை சாப்பிட்டுதா சாப்பிடலையா இந்த விசாரம்லாம் கிடையாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் போடு, நன்னா பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடுன்னு சாப்பிட்டே இருக்கா போல. காஞ்சி பிரதிபாதவேங்கிற சுவாமி அந்த கேள்வி கேட்டவர் சொன்னார், உன் கேள்விக்கு பதில் கிடச்சி கொடுத்தான்னார். அவர் என்ன சுவாமி, நான் கேட்டதுக்கு நீர் ஒன்றும் சொல்லவே இல்லையா? காட்டவே காட்டிட்டேன்னார் அவர். வாயை திறந்து வேறு சொல்லணுமா? யார் 2 பேரில் வசத்தின்னு தானே கேட்டேன். அவன் என்ன பண்ணான், சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இவன் என்ன பண்ணா, சாப்பிட்ட உடனே அங்கேயே விநியோகம் பண்ணான். யார் பெட்டர், யார் பெஸ்ட்டுன்னு கேட்டு, தாயார் தான், அதுதான் பதில்னு விட்டார். ஆக சரணம்னு வந்தவாளை பெருமான் ரட்சிக்கிறார். அந்த வார்த்தையை கூட உச்சரிக்காதவாளை கூட ரட்சித்த பெருமை உண்டுன்னா பிராட்டிக்கு தான் உண்டு. ஆக ஹனுமான் கேட்டார், எல்லாரையும் கொண்டுடட்டுமான்னா தாயார் சொன்னா, பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டின் நாபராத்தியதி. ரொம்ப அழகான வார்த்தை இது. தாயாருடைய சரமஸ்லோகம்னு சொல்லுவா. கண்ணன் கீதையில் சரமஸ்லோகம் சொன்ன மாதிரி, சகிருதேவ பிரபன்னாயேன்னு ராமன் சொன்ன மாதிரி, தாயார் சொன்ன சரமஸ்லோகம் எதுன்னா இதுதான். வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டின் நாபராத்தியதி. என்ன வார்த்தை சொல்லிட்ட, குரங்கேன்னா ஹனுமானை பார்த்துட்டு, குரங்கே இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா, இவாள்லாம் கொல்றேன்னு சொல்லிட்டு, பின் என்னம்மா உன்னை போட்டு இந்த பாடுபடுத்தின்னு இருக்கா, நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன். அவர் வார்த்தை கேட்டால், இவாள்லாம் என்னை ஏன் அடிக்கிறா தெரியுமா, நீ ஏன் சொல்ல, ஏன் அடிக்கிற, ராவணன் அடின்னு சொல்லியிருக்கா, அடிக்கிறா, இல்லைனா ஒருத்தி என்னை தொடமாட்டா. அவர்களுடைய தலைவன் அவர்களுக்கு இட்ட பணி கட்டளை, அதை செவ்வனே செய்கிறார்கள். உனக்கு ராமன் என்ன சொன்னார், நான் ஜெயிச்சுட்டேன்னு போய் சொல்லிட்டுவான்னு சொன்னார். இந்த அரக்கைகளை அடிக்கிறத பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. குரங்கே எனக்கு என்னமோ உன்னை விட இவா பெட்டர்னு தோன்றுறதுன்னா. ஏன்னா தலைவன் சொன்னதை, இப்போ குரங்கேன்னா ஏளனமாக அவ சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது. ஜாத்தியாக குரங்கு தானே, தூது வந்த குரங்குன்னு பாசுரமே இருக்குது. குரங்குன்னா நாம் சாதாரணமாக நினைச்சு யாரையா பார்த்து குரங்கேன்னு சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவர் மனுஷராக இருக்கார், அவர் நினச்சிட்டு இருக்கார், அதனால் குரங்குன்னு கூட்டா அவர் கோபம் வருது. குரங்குன்னு தான் சொல்லி வேணும், அது ஏளனம் ஆகாது. அதை நாம் அப்படி புரிஞ்சுன்னு விடக்கூடாது. குரங்குன்னா குரங்கு தான், அதை ஏளனமாக சொல்லக்கூடாது. ராமனையே நீ மனிதன்னு சொல்கிறோன்னா, அவர் என்ன மனிதனா, சாட்சாத்து தெய்வம் தானே, அவதாரத்தாலே மனிதன். அதை போல் ஜாத்தியாக குரங்கு, தாயாரத்தான் சொல்கிறா, நீ குரங்கானபடினால இப்படி பேசுகிற. அவர்கள் தலைவன் ராவணன் சொன்னதையே அவர்கள் செய்கிறார்கள், நீ தலைவன் சொல்லாததை செய்யணும்னு ஆசைப்படுறியே, நீ சிறந்த தொண்டனா அப்படின்னு கேட்டுட்டு, பாப்பம் எல்லாரும் தான் பண்ணுறா, யார் தான் பாப்பம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால், என்னை கூட 10 மாதமாக எங்கள் ஆத்துக்கார் திரும்பி பார்த்தாரா, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அனுமானை பார்த்தா பாருங்கோ, வாஸ்தவம் தான் அப்படின்னார் ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னார், வாஸ்தவம் தான். தாயார் சொன்னால் தப்பாக இருக்குமான்னு அப்படி தலையசைச்சு வாஸ்தவம் தான் ஆமோதிச்சுட்டார் போல் இருக்கு. அடுத்து தாயார் சொன்னா, இது ராமன் தப்பு பண்ணலையா, என்னை இங்கே உட்காந்து வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், இன்னும் வராத இருக்கான், 10 மாதம் ஆகி போச்சு,
அடுத்தது நானும் தப்பு பண்ணியிருக்கேன். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தீன சம்சயா. ராமன் என்னை அழைச்சிட்டு வந்தான், லக்ஷ்மணனை பார்த்துட்டு என்கிட்ட உனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேன் இல்லையோ, இது எத்தனை பெரிய தப்பு. ராமன் அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல அழைச்சிட்டு வரமாட்டேன்னார். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு சொல்லி வச்சிருக்கேன், நீ பார்க்கறதுக்கு தான் ஆணா இருக்க, உள்ளுக்குள்ளே நீ வெறும் பொம்பளை நீன்னு சொல்லி வச்சேன். ராமனை பார்த்து, புருஷோத்தமனை பார்த்து அப்படி சொல்லலாமா? தப்பு பண்ணிட்டேன். லக்ஷ்மணனை பார்த்து என்கிட்ட உனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேன், பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் ரெண்டும் நடந்து போச்சு, அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நானே தப்பு பண்ணியிருக்கேன் ஆச்சா. அடுத்தது சொன்னா ஹனுமான் நீயும் தப்பு பண்ணியிருக்கேன்னா, என்ன நான் என்ன தப்பு பண்ணேங்கிறா போல் அவர் அப்படி பார்த்தார். என் வீட்டுக்காரர் என்னை வந்து காப்பாற்றலைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத நீ கேட்டுன்னு இருக்கியோ அது உன் தப்புன்னா. நீ யார் மூணாம் மனுஷன், எங்கள் வீட்டுக்காரரை பற்றிய குறைய உங்ககிட்ட நான் எப்படி சொல்லலாம்? சொன்னது என் தப்புன்னா கேட்டதும் தப்பு. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நானாக போய் வம்பு கேட்டேன், அவளாக வந்து சொன்னால் நான் கேட்டுண்டேன்னா தப்பு தான். நாம் அப்போ என்ன சொல்லணும்? இது எனக்கு தேவையே இல்லை, எங்கிட்ட வந்து எதுக்கு இது இப்போ சொல்லணும் இப்போன்னு சொல்கிற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் பெரும்பாலும் என்ன தெரியுமா பண்ணிடுவோம், நான் ஒன்றும் தேடி போய் பேசவே இல்லையா, அவளாக வந்து இன்னமும் 1/2 மணி கொட்டிட்டு போனால் நான் கொஞ்சம் அப்படியே எல்லாம் நம்மளும் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ஊரில் யார் யார் எப்படி நானும் தானே தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன்னா அது நம்ம ஆன்ம நன்மைக்கு கடுகளவேனும் உதவுமானு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே சொல்லிட்டா உங்ககிட்டையும் பிழை இருக்குது, நீ என்னமோ வாஸ்தவம் தான் ஆமோதிக்கிறியே, நீ அப்போவே என்ன சொல்லியிருக்கணும், அம்மா அவரை பற்றியெல்லாம் எங்கிட்ட சொல்லி என்ன பொறுத்து, இது ஏதோ கணவன் மனைவி 1000 பிரச்சனை இருக்கும், உங்களுக்குள்ளே பார்த்துக்க வேண்டியதுன்னு நீ சொல்ல வேண்டாமா? ஏன் இதை சொல்கிறா பிராட்டினால், இங்கே பாபம் செய்யாதவர்கள்னு யாருமே கிடையாது, அதுதான் உண்மை. பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கஷ்டின் நாபராத்தியதி. அதுக்கப்புறம் தான் ராமன் சொல்கிற வார்த்தை, சீத்தை 10 மாத காலம் என்னை விட்டு பிரிந்து எப்படி இருந்தாளோ அந்த நிலையிலேயே அவளை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி தான் அவர் சொல்லியிருக்கார். இந்த விபீஷணன் போனவன் என்ன பண்ணிவிட்டான், நேர போயிட்டு அவள் 10 மாதமாக குளிக்கலை, ஸ்நானம் ரோஷஜனகம். ஆனால் குளிக்கலைன்னா கூட சூரியனாட்டம் மின்னின்று இருக்கா பிராட்டி. அவன் என்ன நம்மளை போன்றவளா, எதுவும் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கலைன்னா கூட அத்தனை அழகோடே விளங்குகின்றாள். அவகிட்ட விபீஷணன் போகிறவன் என்ன சொல்லிட்டான், இப்படியே போனால் பெருசாக நன்னா இருக்காது, தாயாரும் பாவம் அப்படியே சொல்கிறா, என்னை இப்படியே ராமன் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு அவளும் சொல்கிறா. அவர் என்ன நினச்சார், சரி வரது வரச்சே கொஞ்சம் அழகாக வந்தால் நன்னா இருக்குமே, அழகாகத்தான் இருக்கா, ஆடை அணிகலன்கள்லாம் சரியாக அணிந்து கொண்டு அலங்கரித்து கொண்டு வந்தால் நன்றாயிருக்குமேன்னு அவனுடைய யோசனை போல் இருக்கு. அதை பார்த்துட்டே பகவானுக்கு கோபம் ஏற்பட்டதுங்கிறா. ஓ இவன் என்ன பிரிஞ்சுட்டு ஒன்று வருத்தமுற்று இருந்தா போல தெரியலையே, சந்தோஷமாக அங்கே இருந்திருக்கா போல் இருக்கேங்கிற ஒரு அபிப்பிராயத்தை, ஸ்நானம் ரோஷ ஜனகம், அந்த ஸ்நானமே இவனுடைய கோபத்தை பிறப்பித்ததுங்கிறா. அப்போ பெருமாள் சொல்கிற வார்த்தை பாருங்கோ, கண்ணோவு இருக்கிறவனுக்கு விளக்க பார்த்தா எப்படி கூசுமோ எரியுமோ அதை போல் உன்னை பார்த்தா எனக்கு இருக்குன்னார். இதுலேயே நம்ம ஆச்சாரியால் கண்டுபிடிச்சிட்டா. அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான் ராமா, விளக்குக்கிட்ட இல்லைன்னா. கண்ணோவு இருக்கிறவன் விளக்க பார்த்தா கண்ணு கூச்சுறதுன்னா அது விளக்கோட குற்றமா? சீத்தையின் இடத்துல குற்றம் இல்லைங்கிறத ராமன் அங்கேயே சொல்லிட்டார்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராமன் சொல்கிற வார்த்தை பாருங்கோ, நான் வீரன்கிறத உலகத்திலே நிலைநாட்டுவதற்குத்தான் சண்டை போட்டேனே தவிர உன்னை திரும்ப அழைச்சின்னு போகணுங்கிற அபிப்பிராயத்துல எல்லாம் சண்டை போடலை. எல்லா பக்கமும் 10 திசைகளும் திறந்தே இருக்கிறது, எந்த பக்கம் வேணும்னா போனுட்டார். அப்பா பிள்ளைக்கெல்லாம் இந்த 10 திசை தான் தெரியும் போல் இருக்கு, அவருக்கு தசரதன்னு பேரோ இல்லையோ, அதுபோல் இவர் இந்த எல்லா திசையும் திறந்துருக்கு, எங்கே வேணும்னா போ அப்படின்னு விட்டார் இவர். அவள் உடனே கதறுகின்றாள். சரி அதுக்கு மேலே பிராயஷ்சித்தமாக, நான் உன்னை பார்த்தேன், நீ தப்பில்லாதவள்னு நிரூபிக்க வேண்டும் என்னால் தீ மூட்ட சொல்லுகிறேன், அதில் குளித்து விட்டு வா. அந்த தீயை யாரை மூட்ட சொல்கிறார், லக்ஷ்மணன் இடத்துல சொல்கிறார். ஏன்னா லக்ஷ்மணன் இடத்துல அவள் ஏற்கனவே அபச்சாரப்பட்டிருப்பதாலே அபராதப்பட்டிருப்பதாலே அவனை கொண்டே அதை கழுவுகிறார்னு இவ்விடத்திலே கொள்ள வேண்டும். அவளும் குளித்து விட்டு வந்து விட்டாள், தீக்குளித்து வந்தாள், பெருமான் சேர்த்து கொண்டான். சேர்த்துண்டாச்சா? இப்போ லங்கையிலிருந்து அயோத்தி நோக்கி செல்ல வேண்டும். புஷ்பக விமானம் வரவழைக்கப்பட்டது. அந்த புஷ்பக விமானத்தில் எல்லோருமாக ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னே வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா. வானரங்களுடைய பத்தினிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் பேசிட்டாளாம், ஒரு பெண்ணுக்காக இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்திருக்கே, அப்படி அழகா அவள் அப்படின்னு அவள்லாம் ரொம்ப நாளாக பேசிட்டு, அவளை பார்த்துடணும் கண்டிப்பாக, அவளுக்காக இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்குன்னா அவள் எப்படிப்பட்டவன்னு பார்த்தா தான் சரியாக வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கா. ராமன் இப்படி உட்காந்துருக்கார், வானரங்கள்லாம் பக்கத்தில் இருக்க, அந்த வானரங்க பத்தினிகள்லாம் பின்னாடி நிற்கிறா. சீத்தை அப்படி எதிர்க்க வரா பாருங்கோ, ஒன்று அப்படியே பேசிக்கொள் கிசுகிசித்து கொள்கின்றன. சத்தியம்தான், இந்த பெண்ணுக்காக ஒரு யுத்தம் இல்லை, கோட்டி யுத்தம் நடத்தலாம், தப்பே கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருந்தா. நேரம் வந்தால் பிராட்டி அப்படி ராமனை வணங்கிட்டு அப்படி இப்படி திரும்பி போனால், அப்போ பின்னாடியிலேருந்து பார்க்குற பாருங்கோ, இவன் என்ன பெரிய அழகு, வாலே இல்லை இவளுக்குன்னு தான் எல்லாம். முதல்ல இத்தனை அழகுன்னு கொண்டாடிட்டு வாலே இல்லை இவளுக்காகவா இத்தனை பெரிய சண்டைன்னா, என்ன குரங்கு வால் இல்லைன்னா சேர்த்துக்காதான், அது எதுலையோ படித்தது, உனக்கு எப்படி தெரியும்னு என்ன கேட்காதுங்கோ.
எனக்கு தெரியாது, வால் இருந்தால் தான் சேர்த்துக்குமா, அதுதான் அந்த நம்ம சமூகத்தை சேர்ந்தவன்கிறதுக்கு ஒரு அடையாளம் போல் இருக்குது. அது ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவாள். புஷ்பக விமானத்தில் போகிறா, பாரத்வாஜ மகரிஷி பரத்வாஜர் வழியில் பார்த்துட்டு என்னுடைய உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும்னு விட்டார். சீத்தை சொல்கிறா, 14 வருஷத்துக்கு மேலே காலதாமதம் ஆச்சுன்னா அங்கே பரதன் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கான், நீ இப்போ போய் இந்த உபசரிப்பெல்லாம் ஏற்றுக்கா. உடனே சரின்னு விட்டார் பெருமாள். காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி அழகாக சொல்லுவார். ஏன் ஒத்துன்னு விட்டான்? சீத்தை ராமனை பார்த்து கேட்டாலாம், இப்படி யார் சொன்னாலும் சரி சரி சரின்னு சொல்கிறது தான் உனக்கு தெரியுமான்னா, நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்தே அப்பாவோ பெரியவாளோ சொன்னால் எனக்கு தட்டி பழக்கமே கிடையாதுன்னு விட்டார். எப்பயாவது மறுத்து பேசியிருந்தா தானே, சொன்னால் சரி. வில்ல அதாவது கையில் வில்ல எடுத்துகிட்டு புறப்பட்டேன், நான் விஸ்வாமித்திரர் பின்னாடி தோற்கா தாட்ட கை நீ கொல்லுன்னார், கொண்டுவிட்டேன். அதே போல் அந்த வில்லு எடுத்து முறின்னு சொன்னார், வில்லு எடுத்து முறிச்சுட்டேன். அப்பா வந்தார், சீத்தை கழுத்தில் மாலையை போடுனார், போட்டுட்டேன். காட்டுக்கு போனார், வந்துட்டேன். பரத்வாஜ மகரிஷி தங்குன்னார், தங்கிட்டேன். அவ்வளவுதான். யார் என்ன சொன்னால் அப்படியே செஞ்சுருவேன். இதை பண்ணி இப்போ பரதனை பற்றி கவலைப்பட்டியான்னா, அல்ல ஹனுமான் இருக்கார் பார்த்துப்பார். எல்லார் உயிரையும் காப்பாற்றுறவர் அவர் தான். ஹனுமான்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னு சொன்னால் ராமாயணத்தில் ஓர் உயிரும் மிஞ்சி இருக்காதுங்கிறது தான் உண்மை. அவர் தான் அத்தனை பேரையும் காப்பாற்றிருக்கார். பரதனுக்கு போய் அவர் செய்தி சொல்லிவிடுவார். ஒரு குட்டி ராமாயணத்தையே ஹனுமான் போய் பரதனுக்கு சொல்கிறார். ஸ்ரீராமாயணத்தில் குட்டி குட்டி ராமாயணம் நடுநடுவில் நிறையா உண்டு. ராமன் வாயால் ஒரு பாதி ராமாயணம் கேட்ட பெருமை சூர்பனகைக்கு தான் உண்டு. அவளுக்கு மொத்த கதையும் சொல்கிறார். சீத்த வாயால் அனசூய கொஞ்சம் கேட்டுண்டா. இந்த மாதிரி ஆங்காங்கே குட்டி குட்டியாக பகுதி பகுதியாக கொஞ்சம் ராமாயணம் எல்லாம் காண கிடைக்கும். ஹனுமான் போய் நடந்ததையெல்லாம் பரதனுக்கு சொல்கிறார். பரத்வாஜ ஆசிரமத்தில் இவர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்றதுக்குன்னு அமர்ந்திருக்கிறார்கள். அவர் பரதனை காப்பாற்றிட்டு ஹனுமான் திரும்ப வராரு பாருங்க. எல்லாம் இலை போட்டு உட்காந்துருக்காளாம். எங்கே உட்காத்தி வைக்கிறதுன்னு தெரியல. தன் இலையிலேயே அந்த பக்கம் ஹனுமானை உட்கார்த்தி வைத்து விட்டார்னுவா. வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. ஆச்சரியமாக சொல்கிறா. ஹனுமானை பார்த்து சொல்லிவிட்டார், நீ சாப்பிட வந்திருக்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உன்னோடுடன் உண்பன், உன்னோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அது என்ன உணவுங்கிறதுல பல கருத்துகள் உண்டு. அது சொல்கிறா, ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டார், அந்த உணவு தான் அங்கே பேசப்படுறதுன்னா. இத்தனை காரியம் எனக்குன்னு பண்ணியிருக்கேன், நான் உனக்கு என்ன கொடுக்கட்டும்? ஆசை பெருமாளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை. பெருமாள் யோசனை பண்ணாராம், எதை கொடுக்கலாம்? எதை அவனுக்கு கொடுத்தால் எல்லாம் கிடைக்கப்பெற்றதாக அவன் உணர்வானோ அதை கொடுக்க வேண்டும். இதை கொடுத்தா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அவர் நினச்சிக்கணும். நம்ம கொடுக்கும்போதே அப்படியே எட்டி அந்த பக்கம் பையில் இன்னும் என்னென்ன வச்சுருக்காருன்னு எட்டி பார்த்தா நல்லா இருக்குமா? இந்த குழந்தைகள்லாம் பாருங்க, பிறந்த நாள்னு பாட்டியை போய் சேவிச்சதுன்னா பக்கத்தில் பாட்டி ஒரு சின்னதாக ஒரு பரிசு வச்சுருக்கா, அதுலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து அந்த குழந்தை அப்படி எட்டி அந்த பரிசை பார்க்கும் பாருங்கோ, உள்ளே இன்னும் எத்தனை வச்சுருக்கான்னுட்டு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒன்று கொடுத்தா அதை வாங்குற சேவே, ஐயோ இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதையே கொடுத்துட்டாரேன்னு வாங்கிக்கிறவருக்கு தோன்ற வேண்டும். ராமன் பார்த்தான், குருமாமணி பூன் குலாவித்துகளும் திருமார்பு, அதையே கொடுத்துட்டான். அப்படி 2 கையை தூக்கி நான் வாப்பான்னு கூப்பிட்டான். ஹனுமான் ஆலிங்கனம் பண்ணிட்டான். ஹனுமானுடைய மெய்சில் இருக்கிறார். அப்போ சீத்தையை நினச்சிட்டாராம், உன்னை எந்த திருமார்பாலே அணைக்கிறானோ அந்த திருமார்பாலே என்னையும் அணைத்து கொண்டு உனக்கு சமமாக்கினன் இறைவன், என்னை உனக்கு சமமாக ஆக்கி வச்சிருக்கார். அப்போ இதைத்தான் பரிசா கொடுத்தாருன்னு சொல்லுவான். ஆனால் வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. சாப்பிட்றச்சே வந்துட்டார், பரவாயில்ல வான்னு உட்கார சொல்லி எதிர்த்த பக்கம் உட்காந்து வச்சுன்னு விட்டார். வாழை இலையிலே உணவு பரிமாறப்பட்டது. மேற்புறத்திலே காய்கறிகள் எல்லாம் பரிமாறினார்கள். கீழ்ப்புறத்திலே சாதம் குழம்பு எல்லாம் வகை வகையாக நிறையா வச்சுருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் கீழ்ப்புறத்திலே. இது ஏன் மேலே அது கீழே இதுன்னா, அது மரக்கறி சாப்பிட்ற வழக்கம் குரங்குகளுக்கு தான் உண்டு. காய்கறிகளை தானே, அதெல்லாம் காய் கனி இதெல்லாம் தானே சாப்பிடும். அதெல்லாம் அந்த பக்கத்தில் பரிமாற சொன்னார். கீழே சாதம் பருப்பு குழம்பு இதெல்லாம் நாம் சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த பக்கம் போட சொல்லிவிட்டார். அப்போ ராமன் இந்த வியவஸ்தை வேறுபாடு ஏன் ஏற்படுத்தினார்? அந்த பக்கம் வானரம் உட்காந்துருக்கிறதாலே, ஹனுமான் உட்காந்துருக்கிறதுனாலே அவர் சாப்பிட்றதெல்லாம் மேற்புறத்திலே, நான் சாப்பிட்றதெல்லாம் கீழ்ப்புறத்திலே. 2 பக்கமும் சேர்த்து நாம் சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி எதிர்க்க யாரையும் உட்காந்து வைக்கிறதுக்கெல்லாம் தயாராகவும் இல்லை. வந்தால் உட்காருன்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு தனியாக இலை போடுவா. ஆனால் உன் இலையில் உட்காந்து நான் சாப்பிடணுமா, தனியாக இலை போடும் அப்படின்னு கேட்குறாள் இல்லையோ. அந்த மாதிரி அவரோடு சேர்ந்து உண்பன்னான்னு பெருமான் ஒரு சம்யக்கு சகபோஜனம்னு சொல்லுமா போலே. சம்யக்கு சகுண சகபோஜனம், தூது மொழிந்து நடந்து வந்தவர்களுடைய சம்யக்கு சகுண சகபோஜனம்னு நாயனார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். தூது மொழிந்து நடந்து வந்த, தூது மொழிந்தது ஒருவர், தூது நடந்தது தூது வந்தது அப்படின்னு 3ஆக பிரிக்கிறார். தூது மொழிந்தது ராமன் போயிட்டு வான்னு அனுப்பிச்சாரோ இல்லையோ. தூது வந்த குரங்கு ஹனுமான் தூது வந்தார். தூது நடந்தது கண்ணன் எம்பெருமான். இவர்களுடைய சம்யக்கு சகுண சகபோஜனம், விதுரர் வீட்டில் போய் பெருமாள் சாட்டார். அந்த சரித்திரத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு ரொம்ப அழகான அர்த்தங்களை நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டி தருகிறார். அதுக்கு மேலே புஷ்பக விமானத்திலே ஏறிக்கொண்டு அயோத்தி நோக்கி அத்தனை பேரும் போகிறார்கள். கிட்டத்தட்ட அயோத்திக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வரும்போது கீழே அப்படி அயோத்தி தெரிகிறா போல் இருக்கு பாருங்கோ.
அப்போ சீத்தையை பார்த்துட்டு ராமன் சொல்கிறார், ராஜதானி பிதுர்மமன்னார். நீ கீழே பாரு, அது தெரியறது பாரு, எங்கள் அப்பா ஊர் வருது சீத்தை, எங்கள் அப்பா ஊர் வருது. எந்த குழந்தையாவது சொல்லுமா? அப்பா போய் 14 வருஷம் ஆச்சு. இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறோன்னா இது எங்கள் அப்பா வீடுன்னு போகிறதா? ஸ்கூலில் படிக்கிற குழந்தை அந்த நாள்லையா இருந்தால் கூட்டு குடும்பம் தான், அப்பா வீடு பிள்ளை வீடுன்னெலாம் கிடையாது. இன்றைக்கி சொன்னால் கூட ஓரளவு பொருந்திது. எங்கள் அப்பா வீடுன்னா அப்போ நீ எங்கே இருக்கேன்னா அவர் இங்கே இருக்கார், நான் அவரை விட்டு தள்ளி இருக்கணும்னு தள்ளி இருக்கேன்னுவான். அப்படி இந்த காலம் இருக்குது. அந்த நாளில் அப்பா வீடு பிள்ளை வீடுன்னெலாம் இல்லை, நம்ம வீடு எங்கள் வீடுன்னு தானே ஒரு குழந்தை சொல்லும். என் வீட்டுக்கு வாடான்னு தானே நண்பனை கூப்பிடும். ஆனால் சீத்தையின் இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்க, இது அப்பாவோட ஊர் வந்தாச்சு அப்படிங்கிறார். சீத்தைக்கு அத்தனை ஆனந்தமாக, இந்த மாதிரி அப்பாவை மதிக்கிற பிள்ளையை நான் பார்த்ததே கிடையாது. பேச்சுக்கு கூட நம்ம ஊர் வந்தாச்சுன்னு அவர் சொல்லலை, ராஜதானி பிதுர்மமங்கிறார். ஆனால் இதையும் சொல்லணும், சீத்தை ரொம்ப நல்லவள். இத்தனை வருஷம் ஆகி நான் அப்பா அப்பான்னு அவரையே பிடிச்சின்னு தொங்கிட்டு இருக்கியானா கோப்படலை பாருங்க, சந்தோஷப்பட்டிருக்கா. ஏன்னா கல்யாணம் ஆர்ச்சவே மாலை எடுத்துன்னு வந்தார். சீத்தை மாலை எடுத்துன்னு வந்து போடுறதுக்கு தயாராக நிற்கிறார். இவர் என்ன சொல்லிட்டார், மாலையெல்லாம் போடாதே, ஏதோ வெளில போய் பாருன்னார், நான் பார்த்தேன், அது முறிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம்லாம் எங்கள் அப்பா வந்து சொன்னா தான் நான் பண்ணிப்பேங்கிறார். அப்படி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. சீத்தை மாதிரி ஒரு பெண் பிள்ளை எதிரில் வந்து நின்றா அப்பாலாம் ஞாபகத்துக்கு ஒருவராக ஒருத்தருக்கு யோசனை பண்ணி, கல்யாணம் ஆனவனு கல்யாணம் ஆனதே நினைவுக்கு வராது. அப்படி இருக்கும். அவர் என்னடானா எங்கள் அப்பா வந்து சொன்னால் நான் பண்ணிக்கிறேன், அப்போலேருந்தே அப்பா அப்பா அப்பா. அதனால தான் ஒரு கட்டத்தில் சீத்தையே வெறுப்புற்று பேசுகிறாள். பிதுர் வச்சன நிர்தேசாத்து, பெருமானே நீ அப்பா காட்டுக்கு போனோடனே காட்டுக்கு வந்துட்டு உமக்கு எல்லாம் அப்பா தான், என்னை பற்றி கவலை இல்லை, நான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் ராவணனுடைய பவனத்தில் அசோக வாட்டிக்கையிலே, அப்பா சொன்னதை கேட்டு காட்டுக்கு வந்தீர். 14 வருஷம் ஆச்சுன்னா திரும்ப போனீர்னா ஊரில் அழகழகான பெண்கள் பல பேர் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பெருமானை பற்றி கொஞ்சம் வருத்தமுற்றும் அவள் பேசுகிறாள். அப்போ ராஜதானி பிதுர்மமன்னு மேலேருந்து காட்டுறார். கீழே இறங்கினா அந்த கௌசல்யாதேவி, சுமித்ராதேவி, கைகேயி எல்லாம் வந்திருக்கிறார்கள். ராமன் முதல்ல போய் கைகேயி தேவியைத்தான் வணங்கினாராம். அவரை போய் வணங்கிட்டு, அம்மா உன் ஆசீர்வாதத்தால் தான் எல்லாம் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொன்னாரன்னா அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அவர் நன்னாவே சொல்லியிருக்கார், என்னை வெளில அனுப்பிச்சியே எத்தனை நல்ல காரியம் பண்ணியிருக்க தெரியுமா. அவள் பார்த்தா இது என்ன கிண்டலாக பேசுகிறதா குழந்தை, ஆனால் கிண்டலாக பேசுகிறவன் கிடையாது ராமன், ஏதோ நல்ல அர்த்தத்தோடு தான் சொல்கிறான்னா. ராமன் அழகாக சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள் பிறந்தோம், அவருக்கு போகிறல 7 பிள்ளைகள் இருக்கணும்னு ஆசை போல் இருக்கு. காட்டுக்கு போகவே தான் என்னென்ன கிடச்சிது எனக்கு, முதல்ல குஹன் ஒருத்தன் கிடச்சான், சுக்ரீவன் ஒருத்தன் கிடச்சான், விபீஷணன் ஒருத்தன், குஹனோடு மைவரானேம் சொன்னாரோ இல்லையோ, 5வது 6வது 7வதுன்னு 2-7 வருஷம் நீ அனுப்பிச்ச, 7 ஆண்டுகள். முதல் 7 வருஷத்துக்கு நாங்கள் 4 பேர் 7 பேர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோ. அடுத்த 7 வருஷத்துக்கு ரொம்ப அழகாக பட்டியல் போட்டு காட்டுறார். வரிசையை பார்த்துன்னு வரல, ஆனால் 7 விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்துடுன்னு நினைக்கிறேன். அவர் முதல்ல என்ன சொல்கிறார், எங்கள் அப்பாவனுடைய அன்புன்னார். காட்டுக்கு போவே தான் எங்கள் அப்பாவுக்கு என்கிட்ட எத்தனை அன்புங்கிறதே எனக்கு புரிந்தது. நான் இந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் பிராணனையே விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா? அவர் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 7 ஆண்டுகள், அதாவது 2 ஏழாக பிரிச்சுன்னு விட்டார் அவர். முதல் 7 ஆண்டுக்கு 4 பேர் 7 பேர் ஆகிட்டோம். அடுத்த 7 ஆண்டுக்கு எங்கள் அப்பாவினுடைய அன்பு, அதை நன்னா நான் புரிஞ்சுட்டேன். அதற்கு மேலே பரதனுடைய மகிமை, ராஜ்யம் கிடைச்சாலும் வேண்டான்னு துச்சமென மதித்து என்னுடைய பாதுகைகளை அரியாசனத்திலே ஏற்றி வைத்து ராஜ்யம் புரிந்திருக்கிறான்னு சொன்னால், பரதனை போல 1000 ராமர்கள் ஒரு சேர நின்னாலும் ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார்கள் என்று கம்பர் பாடியிருக்காரோ இல்லையோ. அந்த பரதனுடைய மகிமை தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டது. இது 2ஆச்சா. சீதா சக்தி, சீத்தை அவளை போல ஒரு கற்பு கனல் உண்டா? ராவணன் பலவாறாக நிர்பந்தித்திருந்தும் கூட நான் போய் காப்பாற்றுவதற்கு 10 மாதங்கள் ஆகியிருக்கிறது. அவன் என்ன வரமாட்டான் போல் இருக்கு, சரி இவன் ஆசைக்கே இணங்குவோம்னு ஒரு கணம் சிந்தித்திருந்தாளாகில் எத்தனை பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நான் வருவேங்கிற நம்பிக்கையோட காத்திருந்தாளோ இல்லையோ, அவளுடைய அந்த சக்தி, அவளுடைய கற்பின் சக்தியை கண்டு நான் வியக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 4 ஆச்சா, 3 ஆச்சு. நான் ஏதோ மறதியில் இருக்கேங்கிறதுக்காக நான் 4 சொல்லிடக்கூடாது. இப்போ எல்லாம் மேலே 4 ஞாபகம் வரணும். சுக்ரீவனோட நட்புங்கிறது கிடைத்தது. ஏற்கனவே தம்பின்னு சொன்னாரே சுவாமின்னா, நான் ஏதோ மறந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை. இப்போ ஸ்லோகம் அப்படி தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், அவனை சகோதரன்னு சொல்கிறத விட நண்பன்னு சொல்கிறத இன்னும் உகக்குறேங்கிறார். ஏன்னா சகோதரர்களை நம்புறதை விட நண்பர்கள் அதிகம் நம்பலான்னு பொதுவாக உண்டோ இல்லையோ. சகோதரனே நண்பனாட்ட இருந்துட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரியே அமைய பெற வேண்டும். ஆனால் பொதுவாக சொல்கிறச்சு என்ன சொல்கிறோம், நண்பர்கள்னால் அது இன்னும் வசதியான ஸ்தானத்தில் வைக்கிறார்களோ இல்லையோ. அதனால் சுக்ரீவனோடே ஒரு சக்கியம் அப்படி. ஏன்னா இதுலேயே பார்த்தோன்னா விபீஷணன் உபதேசிக்கும் போது பங்காளிகள் தன்மையெல்லாம் பட்டியலிட்டு ராவணன் பேசுகிறான். பங்காளிகள்னா எப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு பார்த்துட்டேங்கிற அளவுக்கு பேசுகிறான். அதனால் சுக்ரீவனை இந்த இடத்துல நண்பனாக ஆக்கி கொண்டு பேசுகிறான் பெருமான். இதாச்சா. லக்ஷ்மணனுடைய பக்தியினர்.
லக்ஷ்மணன்கிறவர் எத்தனை ஆச்சரியமான காரியங்களை கூடவே இருந்து கண் விழித்திருந்து அத்தனை கைங்கரியங்களை செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னா ஏதாவது நடந்திருக்குமா? போச்சே நீ வர வேண்டான்னு நான் ரொம்ப சகசா சொல்லிட்டேன். லக்ஷ்மணன் வந்தில்லைன்னா என் பாடு எத்தனை திண்டாட்டமாக போயிருந்திருக்கும். அவனுடைய பக்தியை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னார். எத்தனை ஆச்சு இப்போ? நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. 6ன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். 5. 6வது வார்த்தை சொல்கிற ஹனுமான். ஹனுமான்கிறவரை போல உண்டா? அவரை போல ஒரு பக்தர் கிடைக்க பெற்றேன், என்னுடைய பெரிய பாக்கியம். 6 சொல்லிட்டார். கடைசியில் ஒன்று சொன்னார், என் புஜபலத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னார். நீ காட்டுக்கு அனுப்பாத இருந்திருந்தா 14,000 வீரர்களை ராட்சசர்களை முடிக்க போறேனா, ராவணாதியர்களை முடிக்க போறேனா, எல்லாம் கைகைத்தாயே நீரிட்ட பிச்சை அப்படின்னு வசத்தியாக அவளை பார்த்து சொல்லிட்டு அவளை வணங்கிட்டு மற்றைய தாய்மார்களையும் வணங்கி இருக்க, அப்பதான் பரதன் வந்துட்டு, பெருமானே நீர்தான் முடிசூட வேண்டும், அதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று அத்தனை பேருமாக தீர்மானித்து ராம குணங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அதுக்கு மேலே பாருங்கோ, கைகேயியின் ஆனந்தத்தை பெருக்கும் பரதன் மூத்தவரும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவருமான ராமபிரானை பார்த்து தலைக்கு மேல் கைகளை கூப்பிக்கொண்டு கூறினான், பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத் ததாமி புனஸ்துபியம் யதாத்வம் அததா மம. ததாமி அதை உனக்கே, புனகா துப்பியம் திரும்பவும் உனக்கே தருகிறேன். என் தாயாரை நான் தங்கள் அறிவுரைப்படி என் தாயாரை நன்னா பார்த்துட்டேன். அவர் விருப்பப்படி இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டது. தாங்கள் எப்படி எனக்கு கொடுத்தீர்களோ அதே போல அதை மீளவும் தங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை தருகிறேன்னு சொன்ன உடனே அப்போ ஆச்சரியமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. மேலே தெரிவிக்கிறார், பரதன் நீராடினான், மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணன் நீராடினான், வானர மன்னன் சுக்ரீவன், அரக்கர் மன்னன் விபீஷணன் அவர்கள் அத்தனை பேரும் நீராடினார்கள். இத்தனை நாள ஜட்டாமுடியோடு இருக்கிற ராமன் அவர் என்ன பண்ணார், அந்த ஜடையெல்லாம் மழித்தார், நன்கு நீராடி மிகச்சிறந்த ஆடைகள் அணிந்து கண்கவர் மாலைகள் மணமிகு பூச்சுகள் பூசிக்கொண்டு மிக்க எழிலுடன் பிரகாசமாக விளங்கினார். மாவீரனும் சேவை செல்வனும் இக்ஷ்வாகு குல மாணிக்கமுமான சத்ருக்னன் ராமலக்ஷ்மணர்களுக்கு அலங்காரம் செய்தான். அப்போது தசரதனின் நல்லுள்ளம் படைத்த மனைவிகள் எல்லோரும் தம் கைகளால் சீதைக்கு அழகூட்டி அலங்காரம் செய்தார்கள். ராவணவதம் ஆனவுடனே தேவதைகள்லாம் வந்து கூப்பிட்டா பெருமாள் இடத்துல அவர் அப்போ போகிற அபிப்பிராயத்தில் இல்லை. தசரதனும் ஆகாசத்திலிருந்து வந்திருந்து ராமனை அனுகிரகித்தான். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ஊருக்கு வந்தாச்சு. நன்னா அத்தனை பேரும் அலங்கரித்து வசிஷ்டரை பார்த்துட்டு சொல்கிறா, வெற்றியுடன் வந்திருக்கும் மகாத்மாவான ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்குரிய மங்களமான சடங்குகள் அவை அனைத்தையும் நீரே செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். உடனே அத்தனை பேரும் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்ய புருஷோத்தமனான ராமன் சங்கு பேரி துந்துபி வாத்தியங்கள் ஒலிக்க வரிசை வரிசையாக அந்த மாளிகைகள் விளங்கக்கூடிய அந்த அயோத்தி நகரிலே அவர் ஆச்சரியமாக புறப்பட்டு வருகிறார் என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே ஆச்சரியமான பட்டாபிஷேக வைபவங்கிறது ஏற்பாடு செய்யப்பட பெருமானுடைய தலையிலே அந்த மௌலி சூட்டினார்கள். ரொம்ப அழகான அந்த கிரீடத்தை பெருமானுடைய தலையிலே சூட்டினார்கள். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. ஊர் மக்கள் வாயிலெல்லாம் ஒரே வார்த்தை தான், ராமன் ராமன் ராமன். ராமன் அரசாண்ட காலம் முழுக்க அதுதான். யாரும் எனக்கு மார் வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இப்பெல்லாம் எல்லாம் என்ன தெரியுமா, எல்லாமே வலிக்கிறதுங்கிறான். முன்னெல்லாம் தனித்தனியாக ஏதோ ஒரு அவயத்தை ஒரு உறுப்பத்தான் சொல்லுவா, தலை வலிக்கிறது கால் வலிக்கிறதுன்னு சொல்லுவா. இப்போ கேட்டால் எங்கே வலிக்கலைன்னு கேளுங்கிறா, எல்லாம் உடம்பு முழுக்க வலிக்கிறதுன்றாள் இல்லையோ. அயோத்தியில் ஒருத்தர் கூட அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லையாம். யார் வீட்டிலும் துர்மரணத்தாலே எழுப்பப்படுகின்ற அழுகை அந்த ஓசை யாரும் கேட்டதே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சந்தோஷம் சிரிப்பு தான். அப்போ எல்லார் வாயிலையும் என்ன தான் வரும்னா ராமன் 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 இதே தான் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லும்படியான ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராஜ்யத்தை அவன் கொடுத்தான். அதனால தான் பாருங்க, இன்றைக்கும் கொடுக்குறாளோ கொடுக்கலையோ ராமராஜ்யங்கிறது அவசியம் அத்தனை பேரும் சொல்லிட்டு இருப்பா. யாராவது ஒருத்தர் ராவணராஜ்யம் சொல்கிறாளா, சொல்கிறோம். என்ன தான் ராமராஜ்யம்னாலும் அது நம்ம பாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கோம் அந்த ராஜ்யம் தான் அமையும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ராமராஜ்யம்னு பரவலாக சொல்லப்படுறதோ இல்லையோ, அத்தனை வசந்த ராஜ்யத்தை அவர் தருகிறார். அப்பேற்பட்ட ஏத்தம் பலரும் வந்திருந்தார்கள். ராமனுடைய பட்டாபிஷேக வைபவத்திற்கென்று பலரும் வந்திருந்தார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்லுவா, இந்திரனாலே கொடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மாலை ஒன்று. அந்த மாலையை அப்படி பெருமாள் கையில் வாங்கிட்டார். அதை சீத்தையின் இடத்துல கொடுத்தார். சீத்தை கண்ணாலேயே பார்த்துட்டு ஹனுமான் அப்படி பார்த்தாலாம். ராமன் புரிஞ்சுட்டார், அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற போது ஊன்னுட்டார். இதைத்தான் ஒரு தம்பதி எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு இலக்கணமாக சொல்கிறா.
நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. மத்தியானம் 1:30 மணிக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம், அப்போ தான் சாப்பாடெலாம் முடிச்சுன்னு உட்காந்துருக்கோம்னா, அப்போ தம்பதி கண்ணாலேயே பேசிக்கலாம். அவர் சொல்லிவிடுவா, காப்பியில் இப்போ போடுற மூட்லேயே பேசி அப்படியே அனுப்பிச்சிட வேண்டியதுன்னா அப்படின்வார் இவர். நான் பார்த்து அப்படியே வாசலோடு அனுப்புகிறேன்னா இல்லையா நீ பாருங்கிறா போலே. அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கண்களால் பேசிக்கக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு சொன்னது இது. கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கண்களால் பேசிட்டு இப்போ என்ன ஆகுது, கொடுக்கறதுக்கு கண்களால் பேசிக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் சில வீடுகளில் இப்படி நடந்துடும். நாம் அப்படி பார்த்து காப்பி கொடுன்னு சொன்னோன்னா அந்த அம்மா பீரோவை திறந்து ஒரு பெரிய சங்கிலியை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துருவா. எங்கேயாவது நடந்துருக்கலாம். உடனே என்ன சங்கிலியை கொடுக்குறான், நீர் தான் இப்படி நீர் என்ன, ஐயோ சங்கிலியாக கொடுக்க சொன்னேன், அவர் காப்பியத்தான் கொடுக்க சொன்னேன் நான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை புரிஞ்சுண்டு செயல்படுறவளாக இருக்கணும் இல்லையோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே ஹனுமானுக்கு அது தரப்பட்டது. ஆச்சரியமான அந்த ஹாரத்தை ஹனுமானுக்கு அணிவித்தார்கள் என்கிற அந்த சரித்திரமும் சொல்லப்படுகின்றது. அப்போ ஆச்சரியமாக அங்கே இருக்கிறவர்கள் வெண்கொற்ற குடையை சத்ருக்னன் பிடித்திருக்க, சுக்ரீவன் வெண்சாமரம் வீச, அரக்கர மன்னனான விபீஷணன் அவர் இன்னொரு சாமரத்தை எடுத்துக்கொண்டு வீச ஆரம்பித்தார். சத்ரம் தூ தஸ்ய ஜக்ராஹ சத்ருக்னஹா பாண்டரம் சுபம் ஸ்வேதம் ச வாலவ்யஜனம் சுக்ரீவோ வானரேஸ்வரः அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணः மாலாம் ஜ்வலந்தீம் வபுஷா காஞ்சனீம் சதபுஷ்கராம் ராகவாய ததௌ வாயுः வாசவேன பிரச்சோதிதः சர்வரத்ன சமாயுக்தம் மணிரத்ன விபூஷிதம் முக்தாஹாரம் நரேந்திராய ததௌ சக்கர பிரச்சோதிதः. கீழே சொன்னனே அந்த சரித்திரம் சொல்லப்படுறது ஹனுமானுக்கு தரப்பட்ட சரித்திரம். பிரஜகுரு தேவ கந்தர்வா நன் ருதுஷ்சாப்சரோகணாः அபிஷேகே ததர்ஹஸ்ய ததா ராமஸ்ய தீமதः பூமிः சஸ்யவதி சைவ பலவந்தश्च பாதபாः கந்தவந்தி ச புஷ்பாணி பபூவு ராகவோத்சவே. என அந்த பூமியானது ராமபட்டாபிஷேக கொண்டாட்ட காலத்தில் நிலத்திலே பயிர்களெல்லாம் செழித்து வளர்ந்தன, மரங்களில் நறுமண மலர்களும் கனிகளும் ஏராளமாக தோன்றின. என்ன இத்தனை விஷயங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டு கடைசியில் ஆச்சரியமாக முடிக்கிறார். ராமாயணம் இதம் கிருஷ்ணம் ஸ்ருண்வதா படத சதா பிரியத்தே சததம் ராமஹா சஹி விஷ்ணு சனாதனஹா. எவனொருவன் ராமாயணத்தை நிதமும் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவனிடம் ஆதி பரம்பொருளான பகவான் லக்ஷ்மிபதியான நாராயணனுடைய வடிவமான ராமன் எப்போதும் மன திருப்தியுடன் இருப்பார். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் என்று ஹனுமான் என்ன பண்ணுறார், எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் மயிர்கூச்சரிய பெத்தவராய், உடல் அப்படியே நடுங்கிய உடலோடே கொண்டவராய், குரல் தழுத்தழுத்தவராய், தலைக்கு மேலே கூப்பப்பட்ட கைகளை உடையவராய் மெய் சிலிர்த்திருக்கிறார்னு பார்க்கிறோம் இல்லையா. அப்படித்தான் ஸ்ரீராமாயணத்தை பாராயணம் பண்ணுகிறவர்கள் இருக்க வேண்டும், கேட்கிறவர்களும் இருக்க வேண்டும். ஆதிதேவோ மகாபாஹு ஹரிஹி நாராயண பிரபு சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியத்தே. எல்லையற்ற சக்தி கொண்டவனான பகவான், எல்லாம் படைக்கப்பட்டதற்கெல்லாம் எவரொருத்தர் தலைவராக இருக்கிறாரோ லக்ஷ்மிபதியான நாராயணன் அவர்தான் ரகுகுல திலகமான ராமனாக அவதரித்தார். ஆதிசேஷனுடைய அவதாரமாக லக்ஷ்மணன் வந்து சேர்ந்தார். என்ன ஸ்ரீராமாயணம் பட்டாபிஷேக அந்த சர்க்கமானது அங்கனம் முடிகிறது. குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியச்ச முக்கியாக சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிச்சார்த்த சித்திம். குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியச்ச முக்கியாக சுகமுத்தஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிச்சார்த்த சித்திம். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபிராத்ருகம் புத்திகரம் சுபஞ்ச. அன்பான சகோதரர்கள், அதை இந்த இடத்துல சொல்லிட்டா பாருங்க. சௌபிராத்ருக்கம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பிஹி ஆख्यानमोजस्करम् ஆख्यानमोजस्करं ருத்திகாமைः ஏவமே தத்புராவிருத்தமாख्यानं பத்ரமஸ்துவः பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஃப் பிரவர்த்ததாம். ஏவமே தத் புராவிருத்தமாख्यानं பத்ரமஸ்துவः பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோः பிரவர்த்ததாம். தேவாश्च सर्वे துஷ்யந்தி கிரகணாஸ்ரவணாத் ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா. 5 நாள் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, நம்முடைய பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாம் அத்தனை மகிழ்ச்சியை அடைவார்கள். ஏன்னா இன்றைக்கி பரவலாக பாருங்கள், என்ன கஷ்டப்பட்டாலும் யாருன்னா ஒரு ஜோசியர் போனால் அவர் முதல்ல என்ன சொல்லிவிடுறார், பித்ருக்கள் எல்லாம் குஷியாக இல்லைன்னு விடுறார். அவர் குஷியாக இல்லை முக்கியமாக, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உண்மையும் இருக்கலாம், எல்லா ஜோசியக்காராலையும் சொல்லலை, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் பரவலாக இதை சொல்லிவிடுறா, பித்ருக்கள் எல்லாம் அவள் என்னமோ கஷ்டத்தில் இருக்காங்கிறா.
அதில் உண்மையும் இருக்கலாம், உண்மை இருக்கக்கூடும். ஆனால் சிரமங்கிறது அப்படியெல்லாம் வெறுமெல்லாம் வந்துவிடாது இல்லையோ. அதனால் பித்ருக்களை திருப்திப்படுத்துறதுக்கு யாது வழின்னா ஸ்ரீராமாயணத்தை சொல்வதும் கேட்பதுமே வழி. முக்கியமாக பட்டாபிஷேக கட்டம், அதனால தான் ஒரு 7 ஸ்லோகமாவது அதில் வாசித்தா தான் அந்த சர்க்கத்தையே வாசித்தா போல பித்ருக்கள்லாம் நினச்சிப்பாளோ இல்லையோ அப்படின்னு புரிந்து கொண்டு படிப்போம். ஆக பிதரஸ்ததா, அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். முன்னோர்கள், கேட்பவாளுடைய முன்னோர்கள் திருப்தி அடைகின்றார்கள். கேட்குறவாளுடைய முன்னோர்களை பற்றி தான் சொல்கிறவனை பற்றி இந்த இடத்துல ஒன்றும் சொல்லலை. ராமாயணத்தை சரியானபடி புரிந்து கொள்வதாலும் செவி மடுப்பதாலும் எல்லா தேவர்களும் களிப்படைகின்றார்கள். ராமாயணத்தை கேட்பவரின் முன்னோர்களும் திருப்தி அடைகிறார்கள். சொல்கிற எனக்கும் தான் காதில் விழுறது இல்லையா? அப்போ நாமளும் கேட்டவா தானே, எல்லாரும் கேட்குறவா தான். பக்தியா ராமஸ்ய ஏச்சேமாம் சம்ஹிதாம் ருஷிணா கிருதாம் லேகயந்தீஹ ச நராஸ்தேஷாம் வாசஸ்திரி விஷ்டபே. மாமுனிவர் ஆதிகவி வால்மீகியாலே எழுதப்பட்டதாய் வேதங்களுக்கு இணையான இந்த ஸ்ரீராமாயணத்தை எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டு எவ்வவர்களெல்லாம் எழுதுகின்றார்களோ, பேசுகின்றார்களோ, கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய மேலான தாமத்திலே நிரந்தரமான இடம்ங்கிறது உண்டு என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இந்த இதிகாசத்தை ஒருவாறாக பூர்த்தி பண்ணுகிறார்னு சொல்ல வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சங்கநாதம் வந்தால் போல் அதுவும் வந்துடுத்து. அதனாலே ரொம்ப ஆச்சரியமாக இந்த 5 தினங்கள் இவ்விடத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. இந்த யுத்த காண்டத்தை சொல்லி அதற்கு மேலே பட்டாபிஷேக வைபவத்தை சுருக்கமாக உங்களிடத்திலே விண்ணப்பிக்கும்படியான நல்வாய்ப்பை நமக்கு நல்கியமைக்காக இந்த சத்சங்கம் அமைப்பினர் அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளையும் பிரணாமங்களையும் உரித்தாக்கி கொண்டு எல்லா நாள்களிலும் வந்து அன்போடு கேட்டு அனுகிரகித்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அதே நன்றிகளையும் பிரணாமங்களையும் சொல்லிக்கொண்டு அமைகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு பெரிய மகா சமுத்திரத்துக்கு கரையில் நின்றுட்டு இருந்தா எப்படி அந்த அலை அடிக்குமோ அந்த மாதிரி ராமாயண அலை நம்ம எல்லாரையும் கிட்டவா கிட்டவா கிட்டவான்னு கூப்பிடுறது. அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. கிட்ட வருது தள்ளி போகிறது, கிட்ட வருது தள்ளி போகிறது. ஆனால் இந்த ராமாயண அலை நம்மை தன்னுடன் சேர்த்து கொண்டு நம்மை அதில் மூழ்கடிக்க செய்தது. அப்படிப்பட்ட அற்புதமான உபன்யாசம் நடந்தது. மிக்கானை மறையால் விரித்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. திருமங்கையாழ்வார் திருக்கடிகை பற்றி பண்ணின மங்களாசாசன பதம். அந்த அக்காரக்கனி அப்படின்னா, அக்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வெல்லம், தித்திப்பு. தித்திப்பு சேர்த்தது. கரும்போட பாகில் வெல்லத்தை சேர்த்தா அந்த தித்திப்பு எப்படி இருக்குமோ அது அக்காரக்கனி. அக்காரம்னா சாதாரணமாக சர்க்கரைன்னு சொல்லுவாள். வெல்லத்துலேருந்து தான் சர்க்கரை வருது. அக்காரக்கனி. அந்த அக்காரக்கனி அந்த சுவாமிகள் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை, மாமா நீங்கள் உபன்யாசிக்கணும். சரிம்மா, டேட்டு சொல்லுங்க, சௌகரியமான நாளில் வந்துடுறேன் அப்படின்னு அந்த அந்த இம்மீடியட் ரிப்ளை இருக்க பாருங்க. அது அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. எப்போ வரணும், எப்போ எனக்கு சௌகரியப்படமா பார்த்து சொல்கிறேன். நோ தடங்கல். ராமன் தன்கிட்ட வரவாளை தடங்கல் இல்லாமல் சேர்த்துக்கிற மாதிரி அக்காரக்கனி சுவாமிகள் தடங்கல் இல்லாமல் உடனே ஒத்துண்ட அந்த அற்புதமான தருணம் எனக்கு கிடைத்தது. அது கற்பகம் கார்டன் சத்சங்கத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கும் 45வது ஆண்டு ராமநவமி மற்றும் சீதா கல்யாண மகோத்சவத்தில் 5 நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் தொடர் பிரசங்கத்தில் திரு உவே அக்காரக்கனி சுவாமிகள் அவர்களின் அற்புதமான உரையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்கிறது அப்படின்றது வேறு. நன்றியை நன்றி சொல்ல முகமாக சொல்லச்ச நம்ம எவ்வளோ தாழ்மையாக இருக்கும், நம்ம எவ்வளோ கீழே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை புரிஞ்சிக்கிற சிறு சிறு துரும்பாவானாலும் அந்த கடல் அலையில் ஒதுங்குறாமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் சொல்லிட்டார், இன்றைக்கி ராமாயணம் கேட்டவா அத்தனை பேருக்கும், அவர்களோட முன்னோர்களுக்கும், அவர்களுடைய சகுடும்பத்துக்கும் அனைத்து ஆசிகளும் கிடைக்க பெறும் அப்படின்னு வால்மீகி வாக்கியத்தை நம்மளுக்கு சொல்லி அக்காரக்கனி சுவாமிகள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அவாப்த சமஸ்த காமனாய், சர்வலோக சரண்யனாய், ஸ்ரீயப்பதியாய்,
சங்கல்ப மாத்திரம் அனைத்து விஷயங்களையும் செய்து முடிப்பவனே ஸ்ரீமன் நாராயணன் அடியவர்கள் துயர் தீர்க்க, தர்மத்தை வழிநடத்த, சக்கரவர்த்தி திருமகனாய், இக்ஷ்வாகு குல திலகமாய், தாசரதியாய் வந்து தோன்றிய ஸ்ரீராமச்சந்திரனின் சரித்தமாகிய இராமாயண மகாகாவியத்தை 6 வருடங்களாக ஒவ்வொரு காண்டமாக தொடர் பிரவச்சனமாக நம் சத்சங்கத்தின் சார்பில் நடந்து வருகிறது. எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக அமைந்தது ராமாயணம். முடியறதுன்னா 7வது காண்டத்தை, உத்தரகாண்டத்தை நம்ம சொல்கிறதில்ல. யுத்த காண்டத்தோடு முடித்து ராமாயண பட்டாபிஷேகம் தான் சொல்கிறோம். உச்சகண்டமாக திரு அக்காரக்கனி சுவாமிகளின் உபன்யாசம் 5 நாட்களாக தொடர்ந்து நம்மை இராமாயண காவியத்தின் அற்புதமான தருணங்களை அனுபவிக்க செய்து கொண்டிருக்கிறார். யுத்தகாண்டம்தான் தலைப்பு. ஆனால் ஆரம்பித்தது விபீஷண சரணாகதி. நம்மை மெய்மறக்க செய்து சரணாகதியின் சாரம் நம்மை அப்பரதத்துவத்திடம் அர்ப்பணிக்க செய்யும் மார்க்கம். சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த வழியை எவ்வளோ தெளிவாக சொன்னார். கைப்பொருள் இல்லாமல் நம்மளோட பழியை நம்ம மறந்துட்டு, நம்ம இல்லாமல் நம்மளை இல்லாமல் பண்ணிட்டு அவனே கதி அப்படின்னு அடையிறது தான் அந்த சரணாகதி அப்படின்றது. அந்த விவரித்த விதம் மிகவும் அற்புதமான தருணம். அது தன்னையே தன் செல்வம் அனைத்தையும் துறந்து தர்மத்தையே சரணடைந்த செல்வ வீடனாக மிளிர்ந்த காவியத்தின் உன்னதமான சரித்திரம் நம் முன்னே விரிந்தது. தொடர்ந்தது அணையும் இணையும். அன்னையை மீட்க கட்டிய அணையின் மேன்மை, சக்கரவர்த்தி திருமகனின் வழிகாட்டலில் கட்டப்பட்ட ராமசேதுவின் பெருமை, அலைக்கடலிடம் அந்த கருணைக்கடல் காட்டிய கனிவு, அவரிடம் தான் கேட்ட உதவி. அவர்கிட்ட போய் நீ என்ன ராமன் நினச்சிண்டா சங்கல்பம் மாத்திரம் கட்ட முடியாதா? மனுஷனாக பிறந்துட்டேன், மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி தான் நடந்துப்பேன் அப்படின்னு அந்த கருணைக்கடல் போய் அந்த அலைக்கடல் கிட்ட கேட்ட அந்த உதவி, இரக்கமற்றவனான இந்திரஜித்தனின் வீரம், உறக்கமற்றவனான இளைய பெருமானின் பெருமை, சுக்ரீவனிடம் கொண்ட நட்பு, தனக்கு உதவ வந்த வானரர்களை காத்த கருணை, சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்று முத்தாய்ப்பாக யுத்தகாண்டம். ராவணன் போர்க்களத்தில் நிற்கிறான். ராம யுத்தம் எப்படி நடந்ததுன்றதை பார்க்குறதுக்கு அத்தனை பேரும், அத்தனை வானரங்களும் சுவாமிகள் சொன்ன மாதிரி தன்னோட தான் சண்டை போட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறச்சே அவர்கள் அனைவருடைய பார்வையும் அந்த வியப்பும் பெருமையுமாக அந்த ராமராவண யுத்தத்துக்கு சமம் வேறு எதுவும் இல்லை உலகத்தில். ராமராவண யுத்தம், அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சது. ராவணன் தலை குனிஞ்சி முதல் நாள் போகிறான். முதல் நாள் போகச்சா மறுநாளானாலும் அவன் சரணாகதியாக வருவானா, சீதையை கொண்டு விட்டுருவானா அப்படின்னு இன்று போய் நாளை வா என்று சொன்ன அந்த கருணை கடலின் பேரன்பு, எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கிய ராவணன் அனாவசியமாக வந்து நிற்காமல் மறுபடியும் சண்டை போடுற அதே அந்த புலநடக்கம் இல்லாமையால் ஏற்பட்ட கோபம், அந்த சண்டை, அந்த தான் தனதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த அகங்காரம் அத்தனையும் சேர ஒழுங்காக வந்து நின்று எதிர நின்று ராமரோட சண்டை போடுறச்ச அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவனை அழித்த விதம், அதை அழிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, கொன்னதுன்னு சொல்லக்கூடாது. அந்த ராவணன்றதை அந்த ராமகாவியத்தில் ராவணனோட வதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை ரொம்ப பெருமையாக அற்புதமாக திருப்பி சண்டை போட்டான் கொன்னான் இல்லாமல் அந்த ராவணனோட மறைவு எப்படி நடந்தது அதை கேள்வியுற்ற அந்த மந்தோதரியின் மாண்பு. நேர சுவாமியை பார்க்குறா, சதுர்புஜ ராமனாக பார்க்குறா, சத்தியகாமனாக பார்க்குறா, தர்மாத்மாவாக பார்க்குறா. நீ இப்படி பண்ணையேன்னு தப்பு சொல்லலை, அன்றைக்கி தாரையும் சொல்லலை, இன்றைக்கி மந்தோதரியும் சொல்லலை. அந்த மந்தோதரியோட அந்த பெருமை, ஒரு 10 நிமிஷம் அந்த மந்தோதரியை பற்றி அவர் சொல்லச்ச அந்த அற்புதமான தருணங்கள். மந்தோதரி பார்த்த அந்த 4 ஸ்லோகம் சொன்னாரே, அந்த 4 ஸ்லோகமும் யாரானா ராமாயணத்தில் யுத்த காண்டம் பார்த்தாக்க அதை எடுத்து படிங்கோ. தமிழ் வர்த்தத்தோடவே இருக்குது, நன்னா வந்திருக்கு. அந்த மந்தோதரி பார்த்த பார்வையில் ராமனை நம்ம பார்க்க கற்றுக்கணும். எத்தனை அழிவு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த மந்தோதரியோட பார்வை நம்மளுக்கு கிடைக்கணும். அவள் அறிஞ்சுண்டா மாதிரி ராமரை நாம் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத எளிமையாக எடுத்து கொடுத்தார். அது தவிர யுத்த காண்டம் முடிந்தது.
ராமர் திரும்புகிறார், அன்னையை பார்க்கிறார், அன்னையை தூக்கிழிக்க செய்கிறாய். 10 வினாடிகள் செய்த தவறுக்கு, பாகவத அபச்சாரத்திற்கு 10 மாதங்கள் சிறையிருந்த அந்த சிறையிருந்தவளின் ஏற்றம் எவ்வளவு பெரிதாக சொல்லப்பட்டது. நீ வந்து அழைச்சி, அனுமார் கேட்குறார், வாங்க நான் ஆட்சின்னு போகிறேன் அப்படின்னு. ராமர் வந்து என் ஆட்சின்னு போனோம் அப்படின்னு சொல்கிறா. அவளால் அழிக்க முடியாதா? ராமர் வந்து என் ஆட்சின்னு போனோம் அப்படின்னு அந்த காத்திருந்த அந்த கற்பின் கனலின் அந்த மேன்மை, அந்த கற்பின் திறன். கடைசியில் அந்த 7 சொன்னாரே, அந்த 7 அது வரிசையாக சொல்ல தெரியல. அன்பு, பெருமை, பக்தி, கற்பு அப்படின்னு நாங்கள் நிதானமாக சேவகம், கைங்கரியம் அப்படின்னு முடிச்சுடுவோம். அது மாதிரி அழகான வார்த்தைகள், அற்புதமான சரித்தங்கள். தொட்டு 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 எந்த பக்கத்தை தொட்டால் ருசிக்கும், எந்த பக்கத்தை தொட்டால் இனிக்கும், எந்த பக்கத்தை தொட்டால் முழு மாம்பழத்தையும் முழுசாக அப்படியே சாப்பிட்டா மாதிரி அற்புதமான தருணங்களாக விளங்கிய திரு அக்காரக்கனி சுவாமிகள் அவர்களுக்கு கற்பகம் கார்டன் சத்சங்கத்தின் சார்பில் நம்மளுடைய மரியாதை, உட்காந்துக்கோங்க எல்லாரும், மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட சத்சங்கம் இது மாதிரி ஒரு வசதியான விஷயங்களை நடத்துகிறது என்றால் இந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த கமிட்டி அவ்வளோ அழகாக ஒத்துழைக்கும். வர முடியாமல் போகும், நிறைய பேருக்கு எம்ப்ளாய்டாக இருப்பா, பார்த்துக்க முடியாது, வர முடியாது, வேற இருக்கும். வர முடியாது, கோவிலுக்கு வராமையே இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் நம்ம கணபதி ராமன் செக்ரட்டரி அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா இத்தனை அற்புதமான தருணங்கள் நடக்காது. வசதியான ராமாயண சொற்பொழிவு, ராம பட்டாபிஷேகம் அற்புதமாக நடந்து முடிந்தது. திரு அக்காரக்கனி சுவாமிகளுக்கு நம் அனைவருடைய வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணி போற்றக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளை தாழ்த்திண்டு அவரை வசதியாக நினச்சிண்டு அவர் வாயிலேந்து வர அந்த ராமாயண மகாகாவியம் நம்மளை எப்படி மெய்சிலிருக்க வச்சுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷமும் புரிஞ்சுக்கணும். நாளையிலேருந்து கதை கிடையாது, கச்சேரி தான் நாளையிலேருந்து வரலாம். அப்போ தான் சுவாமிகளுக்கு மரியாதை செய்வார். எங்கள் கணபதி ராமன் அவர்கள் வடக்க பார்த்து நில்லு, தெற்க பார்த்து நிற்க. महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या அற்புதமான தருணங்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கே உபன்யாசத்துக்கு வரேன்னு ஒப்புக்கொண்ட பிற்பாடு நாளன்னைக்கு அயோத்திக்கு வரணுங்கிற அழைப்பும் கிடச்சிது. அதனால் இங்கே முடிச்சுட்டு நாளன்னைக்கு அயோத்திக்கு தான் ஸ்ரீராமநவமி அயோத்தியிலே கொண்டாடுற ஒரு பாக்கியம் உங்கள் எல்லாரையும் அங்கே நினச்சிக்கிறேன். ஒரு சமயம் பிருந்தாவனத்துக்கு போனதுனால ஒரு நாள் தாமதமாக வந்தேன். இங்கே நேர பிருந்தாவனத்துலேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி இங்கே வந்து உபன்யாசம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. உங்களுக்கு ஞாபகம் 10 வருஷம் ஆகிடுத்தது. இந்த தடவை இங்கே முடிச்சு நேராக நாளன்னைக்கு கிளம்பி அயோத்தியாவுக்கு போகிற பாக்கியம். அதனால் உங்கள் அத்தனை பேருக்குமாக சேர்த்து ஸ்ரீராமநவமி அங்கே நீங்கள் எல்லாரும் கொண்டாடினதா ராமன் திருவுள்ள கொள்ளட்டும், திருவுள்ள படட்டும், அதையும் தெரிவித்து கொண்டு இத்தனை அழகாக ஏற்பாடு பண்ணி இதை நடத்தி கொடுத்த இந்த சபையாருக்கு மங்களாசாசனங்கள். இந்த ஒளி எல்லாம் ரொம்ப சரியாக இருந்தது. அவரும் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அதனால் அவரும் சங்கர், இப்போ அழிச்சின் போக வந்திருக்கிற டிரைவர் அவரும் சங்கர் தான். அதனால் அவருக்கும் மங்களாசாசனங்கள் பொறுமையாக கேட்டுறது அத்தனை பேருக்கும் ராமபிரானுடைய சீதாராமர்களுடைய அனுகிரகம் எப்போதும் கிடைப்பதாக. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தை சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.